ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளால் 26 அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் நள்ளிரவில் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ செய்தியாளர்கள் சந்திப்பில் முதல் முறையாக இரு பெண் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்று விளக்கம் அளித்தனர். கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விமானப்படையின் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் ஆபரேஷன் சிந்தூர் எப்படி செயல்படுத்தப்பட்டது என்பதை குறித்து விளக்கினர். இதனையடுத்து 2 பெண் ராணுவ அதிகாரிகளும் இணையத்தில் வைரலாகினர். இதற்கிடையே இந்திய ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷியை பகல்காமில் தாக்குதல் நடத்தியவர்களின் சகோதரி என குறிப்பிட்டு மத்திய பிரதேச பாஜக மந்திரி குன்வார் விஜய் ஷா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து தனது சர்ச்சை பேச்சுக்கு பாஜக மந்திரி குன்வார் விஜய் ஷா மன்னிப்பு கோரினார். இந்நிலையில் மத்திய பிரதேசத்தில் பாஜக மந்திரி விஜய் ஷா மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த அம்மாநில உயர்நீதிமன்றம் விஜய் ஷா மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது. இதனையடுத்து ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி மீதான அவதூறு கருத்துக்கு தன் மீது வழக்கு பதிவு செய்ய மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பாஜக அமைச்சர் முறையீடு செய்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து அமைச்சர் குன்வர் விஜய் ஷா இழிவாக பேசியதற்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தது. அமைச்சரின் மன்னிப்பை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம், நீங்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி, நம் நாடு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது நீங்கள் பேசும் போது உங்கள் வார்த்தைகளை கவனித்து பேச வேண்டும், நாம் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கண்டனம் தெரிவித்தது. முழு நாடும் நமது ராணுவத்தை பற்றி பெருமைப்படுகிறது. ஆனால் நீங்கள் கர்னல் சோஃபியா குரேஷி பற்றி தவறாக பேசியுள்ளீர்கள். அதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டும் என்று நீதிபதி காந்த் கூறினார். மேலும் தனது கருத்துகள் யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் 10 முறை மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாகவும், கர்னல் குரேஷியை தனது சகோதரியை விட அதிகமாக மதிப்பதாகவும் அமைச்சர் கூறியதை சுட்டிக்காட்டி, இது என்ன மாதிரியான மன்னிப்பு? நீங்கள் உங்கள் தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக ஏதோ ஒன்றை கூறி மன்னிப்பு கேட்கிறீர்கள். மன்னிப்பு கேட்கும் முறை இதுவல்ல என்றும் அவர் கூறினார். இறுதியாக ஒரு மக்கள் பிரதிநிதியாக அமைச்சர் முன்மாதிரியாக இருந்து ஒவ்வொரு வார்த்தையையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி இருக்க வேண்டும். அதை நீங்கள் தவறிவிட்டதாகவும் கூறியுள்ளார். அமைச்சர் விஜய் ஷா கைது செய்யப்படுவதற்கு இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம் அவரது கருத்துக்கள் தொடர்பாக விசாரிக்க மத்திய பிரதேசத்திற்கு வெளியே இருந்து வந்த ஒரு பெண் அதிகாரி உட்பட 3 மூத்த IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. இந்த சிறப்பு விசாரணை குழுவிற்கு விஜய் ஷா முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்குள் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு மே 28ஆம் தேதிக்குள் அதன் முதல் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது.